Hello friends, welcome to Sasi Samayal. மணக்க சமைக்கலாம், சுவைக்க ருசிக்கலாம். இன்னைக்கு வீடியோல குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி வெஜிடபிள் போட்டு சௌமீன்ங்க. ஹோட்டலுக்குலாம் போனோம்னா எவ்வளவு டேஸ்டா கிடைக்குது, அதை விட சூப்பர் டேஸ்டா நம்ம வீட்லயே எப்படி செய்ய போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சசி சமையல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இந்த சமயத்தில் நூடுல்ஸ் எடுத்துக்கலாம். 200 கிராம் அளவுக்கு இருக்கிற நூடுல்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணியில் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் இல்லைன்னா 4 நிமிஷம் அவ்வளோ வெந்தால் போதுங்க. அதிகமாக வேகக்கூடாது. ஹோட்டலில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இது கூடவே வினிகர் 1 ஸ்பூன் சேர்த்துருவாங்கங்க. வினிகர் சேர்த்தாங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா பெருசாக வரும் நூடுல்ஸு. அதனால் வினிகர் சேர்ப்பாங்க. நான் இப்போ சேர்க்கலை. இப்போ பாருங்கள், கரெக்டாக 4 நிமிஷம் ஆகிருக்குங்க. %90 வெந்திருக்கு. அவ்வளோதாங்க. இந்த சமயத்தில் அப்படியே எடுத்துடணும். நீங்கள் வேகாத மாதிரி தெரியும், அதனால் நீங்கள் அப்படியே வேக வைக்காதீங்க. அந்த சூட்லேயே அது அப்படியே வெந்து வந்துடுங்க. இப்போ இந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரலாம். அவ்வளோதாங்க. இப்போ தண்ணி நல்லா வடித்தாச்சு. வடித்ததுக்கப்புறமா உடனே சில்லுன்னு இருக்கிற தண்ணியை உடனே சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா ஸ்டிக்கியாக இல்லாமல் வரும். பாருங்க, இப்போ எடுத்து உதிர்த்தோம்னா எப்படி உதிர்ந்து போகுது, கையோட ஒன்று கூட ஒட்டல. இப்போ லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்ம செய்யும் போது உங்களுக்கு ஒரு ஸ்டிக்கியாக இல்லாமல் நல்லா உதிர்ப்பாக வருது. இப்போ இது ஒரு பக்கம் இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு கடாய் பேன் அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு தோல் உரித்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அது இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இஞ்சி தோல் நீக்கி துருவி வச்சுருக்கேங்க 1 ஸ்பூன் அளவுக்கு. அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விடலாம். ஒரு 5 பச்சை மிளகாங்க நல்லா பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துருக்கேன். இது காரம் இல்லாத மிளகாய் தான், நான் 5 எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனால் போதுங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் நல்லா நீல வாக்கில் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் சேர்த்து ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக வதங்கினா போதும். ஃபுல்லாக வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு வதங்கி இருந்தால் போதும். இந்த சமயத்தில் இப்போ ஒரு பீன்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 200 கிராம் வருங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் கூடவே சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம். பீன்ஸும் பாதி அளவுக்கு வதங்கினா போதுங்க. இந்த சௌமீனுக்கு மெயினாக பாதி வதங்கி பாதி வதங்காமல் அப்படியே வாயில் சாப்பிடும் போது கடிப்படும். அந்த மாதிரி இருந்தால் அது ஒரு தனி டேஸ்ட்டு எடுத்து தரும். இப்போ பீன்ஸ் நல்லா கொஞ்சம் லைட்டாக வதங்கியதும் இப்போ 2 கேரட்டு நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் கேரட்டு 2 துருவி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த எல்லா காய்கறியுமே உடனே சேர்க்கணுங்க. ரொம்ப நேரம் அதிக நேரம் இருக்கக்கூடாது. டக்குன்னு சேர்த்து நீங்கள் எடுத்துடலாம். இப்போ கடைசியாக குடமிளகா சேர்த்துக்கலாங்க. ஒரு குடமிளகா நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகா சேர்த்துடும். இப்போ ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும், அதிகமாக வதங்க வேண்டியதில்லை. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. ஏற்கனவே நம்ம சௌமீன் வேகும் போது சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அப்புறம் வேணும்னா தேவைப்பட்டால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இதில் எல்லா வெஜிடபிளும் சேர்க்கலாங்க. முட்டைக்கோசு, பச்சை பட்டாணி, அதுபோல் எல்லாமே சேர்க்கலாம். ஆனால் மெயினாக சேர்க்க வேண்டியது
இந்த குடமிளகாய் தாங்க. இந்த குடமிளகாய் சேர்த்திங்கனாவே உங்களுக்கு ஒரு தனி டேஸ்ட் எடுத்து கொடுத்துரும். எந்த சப்ஜி சேர்த்தாலும் சேர்க்கலினாலும் மெயினாக குடமிளகாய் சேர்த்துருங்க. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாங்க. இந்த வெஜிடபிள் கூடவே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கிரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. இப்போ சௌமீன் பாருங்கள் நல்லா நம்ம ஆற வச்சுருக்கோம். இதை எடுத்து இந்த மசாலா கூடவே சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்தது 200 கிராம் சௌமீன் தான். இந்த மசாலாவில் நீங்கள் 400 கிராம் சௌமீன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. 200லேருந்து 400 கிராம் அளவுக்கு சேர்க்கலாம். உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உப்பு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குற மாதிரி ஆகிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஹார்டாகவும் பண்ணாதீங்க. ஹார்டாக பண்ணால் உங்களுக்கு உடையிற மாதிரி தெரியும். பக்குவமாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. என்னங்க ஹோட்டலில் இப்போ கொஞ்சம் வினிகர் சேர்ப்பாங்க, நம்ம சேர்க்கலை. அது ஒரு சிலருக்கு ஒத்துக்கும், ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. அதனால் நான் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாங்க. இப்போ ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இது சூடு ஏறினா போதும். சௌமீன் சூடு ஏறினோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் இதில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும், அவ்வளோதான். எண்ணெய் அதிகமாக சேர்க்கும் போது நல்லா உங்களுக்கு உதிர்ப்பாக சூப்பராக வரும். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு நம்மளுடைய வெஜிடபிள் சௌமீன். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இது வரைக்கும் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.